இதெல்லாம் மிகவும் முக்கியமான விஷயம். இது உங்கள் மன அமைதிக்கும் மன நிலைத்தன்மைக்கும் நேரடியாக தொடர்புடையது. ஆட்டிடியூட் எவ்வளவு முக்கியம் கவனிங்க. மகாபாரதத்துல ஒரு கதை இருக்கிறது. கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரத்திற்கு வரும்போது துரியோதனனும் யுதிஷ்டிரரும் அவரை தரிசிக்க செல்கிறார்கள். அப்போது கிருஷ்ணர் ஒரு ஆக்ஞை கொடுக்கிறார். கிருஷ்ணர் துரியோதனபுரம் முழுவதிலும் ஒரு நல்ல மனிதனை கண்டுபிடித்து வா என்று சொல்கிறார். அதே போல் யுதிஷ்டிரனிடம் ஒரு கெட்ட மனிதனை வா என்று சொல்கிறார். இருவரும் திரும்பி வந்தபோது இருவரும் காலி கைகளோடு வந்தார்கள். துரியோதனன் எப்படி இருந்தான்? அவனுடைய மனநிலை எப்போதும் குறைகளை மட்டும் பார்க்கும் வகையில் இருந்தது. அதனால் அவனால் ஒரே ஒரு நல்ல மனிதனை கூட முடியவில்லை. ஆனால் யுதிஷ்டிரன் மிக நல்ல மனம் கொண்டவன். அவனுக்கு எல்லோரும் நல்லவர்களாகவே தெரிந்தார்கள். அவனால் ஒரு கெட்ட மனிதனையும் கண்டுபிடிக்க முடியவில்லை. இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், எல்லாமே உங்கள் அணுகுமுறையில் தான். அணுகுமுறை என்பது மிகவும் சக்தி வாய்ந்த ஒன்று. நீங்கள் இயலாமல் இருக்கிறீர்களா, இயலாமையில் இருக்கிறீர்களா, அல்லது சுதந்திரமாக இருக்கிறீர்களா, உங்கள் அணுகுமுறையே தீர்மானிக்கிறது. உங்கள் அணுகுமுறை சரியாக இருந்தால் நீங்கள் விரும்பும் உலகத்தையே நீங்களே உருவாக்கி விடலாம். உள்மனசு நண்பர்களே, பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப், லைக் பண்ணுங்க.